Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். ஒரு சின்ன வார்த்தையை பத்தி தான் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு மீனிங் நிறைய இருக்கு. அதுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நிறைய சென்டென்சஸ் பேசலாம். ஓகே, அது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அது என்ன வேர்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ரைட். சோ அது எந்த வார்த்தையும் இல்லைங்க, மே, MAY. ஓகே, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு மாசம் இல்லையா, மந்த். மேங்கிறது ஒரு மந்த், பட் அதுவும் மே தான். பட் இந்த மே ஒரு மாடல் வேர்ப். ஓகே, ஸோ இந்த மே அப்படிங்கிற இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மாடல் வேர்ப். ஸோ பொதுவா இந்த மாடல் வேர்ப் நமக்கு இங்கிலீஷ்ல எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ பாசிபிலிட்டிஸ். ஓகே, இது நடக்கலாம், நான் அங்க போகலாம், வரலாம். அதுக்கப்புறம் பெர்மிஷன். ஓகே, நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு, நான் வரலாமா, நான் போகலாமா, நான் கிளம்பலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறதுக்கு தான் மாடல் வேர்ப்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 9 மாடல் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல மொத்தம் 9 மாடல் வேர்ப்ஸ் இருக்கு. Today I am going to teach you the modal verb may in detail. Okay, we are going to learn many sentences using the word may. ஓகே, முதல்ல இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட். ஓகே, இந்த வார்த்தையோட மீனிங் உங்களுக்கு தெரியணும். அதை நான் கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இப்போ இப்படி நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது 0%. ஸோ இது 100%. ஓகே, ஸோ இது 50% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறான். நீ நாளைக்கு என் கூட மூவிக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். படத்துக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். ஓகே, நான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் வருவேன் அப்படின்னா ஐ வில் கம். ஓகே, ஐ வில் கம். வில் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஓகேடா, ஐ வில் கம் வித் யூ. ஓகே, நான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வில் யூஸ் பண்ணி சொல்லும் போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர்ல யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங். ஓகே, நீங்க படத்துக்கு போவீங்க. ஐ வில் கம் வித் யூ. ஓகே, ஐ வில் கம் டு த சினிமா. நான் சினிமாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது 100%. ஓகே, இட் ஹாஸ் 100% ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, பட் அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0% கிடையாது. வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். 0%னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ won't கம். நான் வரமாட்டேன். ஓகே, ஐ won't கம். வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸோ நான் வரமாட்டேன். இது நெகட்டிவ்ல சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த மே நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க படத்துக்கு உங்க ஃப்ரெண்டு கூட போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. எக்ஸாம்பிள், இந்த 50%ல இருந்து ஒரு 80% வரைக்கும் இருக்கலாம். இந்த இடத்துக்கு தான் நம்ம மே யூஸ் பண்ணணும். ஓகே, இட் ஹாஸ் லெசர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, கொஞ்சம் குறைவான பாசிபிலிட்டிஸ். இப்போ நான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்கிறான், செந்தில், நாளைக்கு நீ படத்துக்கு வரியா? என்னால முடியும், 100% என்னால முடியும் அப்படின்னா, எஸ்டா, ஐ வில் கம். நான் வருவேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் வாய்ப்பு கம்மினா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒரு 80% தான் வாய்ப்பு இருக்கு, 20% வாய்ப்பு இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லணும்? ஐ மே கம். ஓகே, ஐ மே கம் அப்படின்னா நான் வரலாம், நான் படத்துக்கு வரலாம். ஐ மே கம் டு த மூவி. நான் வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது வருவேன், இது வரலாம். This is the difference between will and may. Okay, so do you know in which situation you have to use the modal verb may? May எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிட்டீங்களா? That's it. Now I'm going to teach you the structure, very simple structure. We have it for may. Okay, and then we are going to practice many words using the modal verb may. Let's see. Okay, so for the modal verb may, we have very simple structure. So it starts with the subject. Subject la ஆரம்பிக்கும். So Englishல we have many subjects, singular and plural subjects we have in English. Okay, so I, you, we, they, he, she, it, singular, plural, எது வந்தாலும் அந்த சப்ஜெக்டை முதல்ல போடணும். அதுக்கு அடுத்து மே அப்படிங்கிற வார்த்தையை போடணும். And then followed by verb.
verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இது வந்து present formல இருந்தாலே போதும். present formனா அதான் base form. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒன் அப்படின்னு போடுவோம். present formனா ஒன். For example, go, eat, cook, dance, sing அந்த மாதிரி. Okay, so you should not use past form or past participle here. Just you have to use the present form of verb. Okay, right. So first example, நான் வரலாம். நீ நாளைக்கு வருவியா? நான் வரலாம். So I mean there is a possibility for 80%. Okay, ஒரு 80% வாய்ப்பு இருக்கு நான் வர்றதுக்கு அப்படின்னா you have to use the word may. எழுதலாமா? இங்க எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வரலாம் அப்படிங்கிறது verb. So நான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? I. So next என்ன போடுவீங்க? may. verb என்னது? வரலாம். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. I may come. நான் வரலாம். ஓகே, நான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% கிடையாது, less than 100%. ஓகே, ஸோ மீனிங் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது. வரலாம் அப்படின்னா நான் மே போடுவேன், நம்ம வந்து போடக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ தி டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட், அவன் போகலாம். அவன் போகலாம். அவன் நாளைக்கு அங்கே போவானா? அவன் போகலாம். ஓகே, ஸோ 100% வாய்ப்பு இல்லை, பட் போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போகலாம் அப்படிங்கிறது verb. ஸோ அவன் இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, நெக்ஸ்ட் மே. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. he may go. அவன் போகலாம். நெக்ஸ்ட், நான் சாப்பிடலாம். are you going to eat now? நீ இப்ப சாப்பிட போறியா? I have some work. I may eat. நான் சாப்பிடலாம். ஓகே, I may eat. Okay, so listen here. Okay, so don't be quiet. யாரும் வந்து அமைதியா இருக்க கூடாது. Okay, so நீங்க மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. Okay, so you have to practice. Okay, practice is very important. Practice makes you perfect. Okay, right. So ஈஸியா இருக்கா? I may come, he may go, I may eat. இது எல்லாத்துக்கும் வந்து 100% வாய்ப்பு கிடையாது. அதுக்கு கம்மியான பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ரிட்டன் ஃபியூ சென்டென்சஸ் ஹியர். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் வித் தட் சென்டென்சஸ். ஓகே, ஸோ அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. ஓகே, பிகாஸ் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்றீங்க, அதுதான் உண்மை. ஓகே, உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ரைட். ஸோ நாங்கள் அவனை சந்திக்கலாம். நாங்க அவனை மீட் பண்ணலாம். நீங்க அவனை மீட் பண்ணுவீங்களா? பார்க்கலாம். பேச்சு வழக்கில் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? வாய்ப்பு இருக்கு, சரி பார்ப்போம், டைம் இருந்தா பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான், அந்த இடத்துல தான் மே யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க அவனை சந்திக்கலாம். இங்க சப்ஜெக்ட் எது? நாங்கள். வேர்ப் எது? மீட் பண்றது. ஸோ சப்ஜெக்ட் நாங்கள், அதுக்கு இங்கிலீஷ் என்னது? we. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் த மாடர்ன் வேர்ப். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் வந்து சந்திக்கலாம், மீட் பண்றது மீட். அவனை அப்படின்றது him. we may meet him. we may meet him. நாங்க அவனை சந்திக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அவர்கள் சென்னைக்கு போகலாம். அவங்க சென்னைக்கு போறாங்களா? போகலாம், வாய்ப்பு இருக்கு, சம்டைம்ஸ் டிக்கெட் கிடைக்கலாம், போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்க நீ சென்னைக்கு போகலாம். ரைட். ஸோ ஐ மீன், so they have lesser possibilities to go to Chennai. Right. So அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? may. வெர்ப் என்னது? போகலாம், போறது, அதுக்கு இங்கிலீஷ் என்னது? go. சென்னைக்கு, to சென்னை. they may go to Chennai. they may go to Chennai. அவங்க சென்னைக்கு போகலாம். நெக்ஸ்ட், ராமு இப்போது வரலாம். ராமு இப்போது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ராமு அதான் சப்ஜெக்ட், இங்க வந்து நேம். நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? வரலாம் அப்படின்னு இருக்கு. வருவான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ 100% கன்ஃபர்மேஷன். வரலாம் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி இல்லையா? ஸோ ராமு மே கம். இப்போது அப்படின்னா now. ராமு மே கம் now. ராமு இப்போ வரலாம். வாசிச்சு பாருங்க. we may meet him. they may go to Chennai. ராமு may come now. that's it. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க.
ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், அது அங்க இருக்கலாம், அது அங்க இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பொருளை நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ சொல்றாங்க அதுவா, அது அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நாங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம், இன்னைக்கு மழை பெய்யலாம். இது எல்லாமே வந்து ஐ மீன் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூ ஆர் நாட் 100% ஷுர் அபவுட் இட். ஓகே, நீங்க அதை பத்தி 100% நமக்கு தெரியாது. ஓகே, so there is a possibility of 80%. Okay, there is a 80% possibility. Okay, right. Next, அது அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது அப்படின்னா இட் போட்டுக்கலாம். ஓகே, இட் இருக்கலாம் அப்படிக்கு மே யூஸ் பண்ணலாம். இருக்கிறதுக்கு நமக்கு பி வெர்ப் யூஸ் பண்ணலாம். பீனா இருக்கிறது. ஓகே, இட் மே பி அங்கே, தேர், இட் மே பி தேர், அது அங்க இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம், நாங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, வி மே. ஸோ விளையாடுறது தான் வெர்ப் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, பிளே கிரிக்கெட் இன்று, டுடே. That's it. We may play cricket today. We may play cricket today. So guys, one thing you have to remember. So இந்த மே அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we may play cricket today. நாங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம். We may play cricket tomorrow. நாங்க நாளைக்கு கிரிக்கெட் விளையாடலாம். இந்த மாதிரி ப்ரெசென்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். பட் யூ ஷுடன்ட் யூஸ் இட் வித் பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, நாங்க நேத்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நேற்று விளையாண்டுருப்போம், அல்ல விளையாடாம இருந்திருப்போம், அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த மேங்கிற வார்த்தையை you should not use with past situations. ஓகே, பாஸ்ட்ல பயன்படுத்த முடியாது. ரைட். ஸோ இன்று மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்கு. பெய்யும் கண்டிப்பா சொல்ல முடியாது. இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் மே. வெர்பு வந்து மழை பெய்யுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ரெயின். எப்போ, இன்னைக்கு, ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே. இன்னைக்கு மழை பெய்யலாம். இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னா இட் வில் ரெயின் டுடே. மழை பெய்யலாம் அப்படின்னா இட் மே ரெயின் டுடே. நாளைக்கு மழை பெய்யலாம், இதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு மழை பெய்யலாம், அதை எப்படி சொல்லுவீங்க கமெண்ட்ல? ஐ மீன் அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். இந்த டுடேவை மட்டும்தான் மாத்திரம். இட் மே ரெயின் டுமாரோ. இட் மே ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யலாம். ஸோ கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அடுத்த ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஆன்சர் பண்ணலாமா? நீ எங்களோட வரலாம், நீ எங்க கூட வரலாம். நாங்க இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு போகலாம். ஏதோ ஒரு பிறந்தநாள் விழா இருக்கு, நாங்க அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. அவன் நாளைக்கு உனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீ எங்களுடன் வரலாம், இங்க யார் சப்ஜெக்ட்? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ மே. வெர்பு என்னது? வரலாம், அதான் வெர்பு. கம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் இருக்கலாம், எது இருந்தாலும் இதுக்கப்புறம் வரணும். ஸோ எங்களுடன் அப்படின்னு இருக்கு. எங்களுடன் அப்படின்னா வித் அஸ். யூ மே கம் வித் அஸ். யூ மே கம் வித் அஸ். நீ எங்க கூட வரலாம். நெக்ஸ்ட், நாங்க இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு போகலாம். இங்க யார் சப்ஜெக்ட்? நாங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? மே. வெர்ப் என்னது? போகலாம், கோ. ஓகே, ஸோ பார்ட்டிக்கு, டு த பார்ட்டி. இக்குனா இங்கிலீஷ்ல டூன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இன்று இரவு அப்படின்னா டுடே நைட் கிடையாது, டு நைட். ஓகே, டுடே நைட்னு சொல்லக்கூடாது, டு நைட், ஒரே வார்த்தை. we may go to the party tonight. நாங்க நீங்க நைட்டு பார்ட்டிக்கு போகலாம். அவன் நாளைக்கு உனக்கு கால் பண்ணலாம், அவன் நாளைக்கு உனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, நெக்ஸ்ட் மே. வெர்ப் என்னது? கால் பண்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கால் தான். கால் யூ, உனக்குன்னா யூ. நாளை, டுமாரோ.
He may call you tomorrow. He may call you tomorrow. அவன் நாளைக்கு உனக்கு கால் பண்ணலாம். That's it. You may come with us. We may go to the party tonight. He may call you tomorrow. That's it. May யூஸ் பண்ணி சூப்பரா நம்ம வந்து கத்துக்கிட்டோம் நிறைய சென்டென்சஸ். ஸோ இங்கிலீஷ் நம்ம நல்லா பேசுறதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர், அதோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டென்சஸ் கத்துக்கணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? எப்படி இருக்கு இந்த கான்செப்ட்? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க பாருங்க, அவள் மாலை 6 மணிக்கு மீட்டிங்கில் பங்கு பெறலாம். பங்கு பெறதுன்னா அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அவள் மாலை 6 மணிக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், நான் சமைக்கலாம். கண்டிப்பா சமைப்பேன்னு சொல்ல முடியாது, சமைக்கலாம். நான் நாளை புது போன் வாங்கலாம். ஓகே, வெரி குட். ஸோ இப்பவே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. பட் 3 கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்களோட மார்க்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அவள் மாலை 6 மணிக்கு மீட்டிங்கில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ அவள் அப்படிங்கிறதா அந்த இடத்துல சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல என்னது? she may. ஸோ பங்கு பெறதுன்னா அட்டென்ட் பண்றது. ஓகே, she may attend the meeting மாலை 6 மணிக்கு அப்படின்னா சிம்பிளா at 6 PM அப்படின்னு சொல்லலாம். ஓகே, she may attend the meeting at 6 PM. ஸோ 6 மணிக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், பங்கு பெறலாம். நெக்ஸ்ட், நான் சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள். நான் அப்படின்னா ஐ, மே வெர்பு வந்து சமையல் செய்யறது, குக். ஐ மே குக். நெக்ஸ்ட், ஐ மே குக்னா நான் சமைக்கலாம், நான் சமையல் பண்ணாமல் இருக்கலாம். ஐ மே நாட் குக். ரைட். ஸோ நான் நாளை புது போன் வாங்கலாம். ஸோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ, அதுக்கடுத்து மே போட்டிருக்கீங்க. வாங்குறது தான் இங்க வெர்பு, பை. புது போன் அப்படின்னா நியூ மொபைல் அல்லது நியூ போன் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, நாளை டுமாரோ. ஓகே, ஸோ ஐ மே பை அ நியூ ஃபோன் டுமாரோ. நான் நாளைக்கு ஒரு புது ஃபோன் வாங்கலாம். ஸோ இவ்வளோதான். she may attend the meeting at 6 PM. I may cook. I may buy a new phone tomorrow. That's it. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, ஸோ உங்களோட மார்க்ஸையும் அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ? கத்துக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நான் படிக்கலாம். ஓகே, படிக்கிறது ஸ்டடி. ஓகே, நான் படிக்கலாம். அவன் பாடலாம், பாட்டு பாடுறது. அவள் நாளை தேர்வு எழுதலாம், அவள் நாளை எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ரைட்டு. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நான் இப்பவும் சொல்றது தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஈஸி. எப்போ ஈஸி அப்படின்னா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மே யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிளா இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.